இது பாத்தீங்களா, இது பேரு சுயநலமா சாப்பிடுறது புதனமா சாப்பிடுறதுன்னு ஒரு கதை சொல்றோம். ஏன்னா 2 பிளேட் எச்சா முடிஞ்சு அப்படின்னு சார். அதாவது நல்லா தெரிஞ்சுங்க, 200 ரூபாய் நீங்க உங்களுக்கு சாப்பாட்டுக்கு, அப்ப 30 நாளைக்கு கணக்கு போட்டா எவ்வளவு ஐயா வேணும்? 6000 வேணும். அப்ப 12 48, 5 40, 11 46, 72, 12 72, 7200 ஒரு வருஷமாமா. 10 வருஷத்துக்கு 72,000 20 வருஷத்துக்கு 1,40,000 ஒரு வருஷத்துக்கு 72,000. சரி, 10 வருஷத்துக்கு 7,20,000. அப்படியா? 30 வருஷத்துக்கு 3,21, 25 லட்சம் ரூபாய்க்கு 30 வருஷம், 20 வருஷம் தாய் சோழி வளர்த்திருது. 21 வருஷம் மொத்தமாவே எவ்வளவு வருதுங்க? 25 லட்சம் ரூபாய் வேணும். எதுக்கு ஐயா கோடி கணக்கில் நம்ம தேடி நாம கோடி ஆகணுங்கிறாங்க. இது எல்லாமே போடுங்க ஐயா, 50 லட்சமே போடுங்க. நீங்க சம்பாதிக்கிறத விட்டுருங்க. 50 லட்சம் ரூபாய்க்குள்ள நம்மளோட ஆத்மாவே அடக்கம். நாம கோடி கணக்கில் சம்பாதிச்சு கோடி சொன்னா ஆகணும் கடைசியில கோடி தானே போட்டு போறாங்க. அது எதுக்கு சார்? அதுவே போற வழியில எடுத்துறோம். அதையும் போற வழியில எடுத்துறோம். அதுக்கு ஒரு சங்கின்னு சொல்லிடுறாங்க இல்லைங்க, உடம்பு அப்படி இருக்கணும்னு சொல்லிடுறாங்க. அங்க போகும்போது நாங்களே அது பண்றோம் இல்லையா? எந்த பெண்ணா இருந்தாலும் ஆனா இருந்தாலும் அது அடக்கம் பண்ணும் போது அந்த விஷயம் நடக்கும். அது வேண்டியது இல்லை. அப்போ ஒரு 50 லட்சம் ரூபாய் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு கூட சுத்துது. இன்னைக்கு இல்ல செலவுக்கு மட்டும்தான். அந்த காலத்துல 50,000 இருந்தாலே பெரிய விஷயம் இல்லைங்களாமா? அப்ப 50 லட்சம் ரூபாய் ஒரு மனிதனுக்கு தேவைன்னா நீங்க என்ன பண்ணலாம்? ஆல்ரெடி ஒரு 5 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு இடத்த வாங்கி நீங்க 30 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கி போட்டா அதுவே 50 லட்சம் ஆயிடும். அதை வாங்கி வைத்து நம்ம வட்டிக்கு வாங்கி சொல்லுங்க பேனர் போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஆனா இந்த ஞானத்தையும் உண்மையான கலையும் இந்த ஜோதிடத்தையும் பணத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு நல்ல அறிவை தேடலாமே இல்லைங்கய்யா? 30 வருஷத்துக்கு தான் நம்ம கணக்கு போட்டுக்கலாம். நம்ம வாழ்வாதாரத்தோட செலவு தேவை, ஒட்டுக்கா 30 லட்சம் தேவை இல்லையில. இதெல்லாம் நம்ம கணக்கு போட்டு பார்த்தா நம்மளுக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் தான் நம்ம வாய்க்கு கைக்கு தேவை. மருத்துவ செலவுக்கு தேவை தேவை. ஆனால் புண்ணியத்தை நாம் இந்த பிறந்து இவ்வளவு அறிவோட எல்லாத்துக்கிட்டையும் பழகி இத்தனை உலகத்தை சுத்தி பார்த்து நாம் இந்த பூமிக்கு வந்ததே கருமாவை கழிக்கத்தான். போன ஜென்மத்துல ஏதோ ஒரு பாவங்கள் இருந்திருக்கு. அந்த பாவத்தினுடைய கர்மாவை கழிக்கத்தான் இந்த ஜென்மத்துல மனித பிறகு ஒரு வருடம் எடுக்கிறோம். இதையும் காலத்தின் மூலியமா நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அல்லவா? அன்னைக்கு ஒரு பாவ பதிவு ஒரு கர்மம் சொல்லுங்க, பாவம் எப்படி வரும்னு சொல்ல இல்லையா? ஆனா உங்களுக்கு தெரியாது, அது சொல்லாம வேண்டாமா? ஒரு பாவ பதிவு எப்படி வருகிறது உங்களுக்கு தெரியுமா? ஒரு சன்னியாசி ஒரு வீட்டுல தங்கியிருக்க, ஒரு புருஷ பொண்டாட்டி எதுக்காக தங்கியிருக்காங்க. அந்த பொண்டாட்டி சன்னியாசி, அந்த அம்மா சன்னியாசி மேல ஒரு ஆசை, நான் அவரை அடைஞ்சே தீர்வேன். ஒரு நாள் போய் கேட்டிருக்குது, என்ன நீங்க நான் உங்களோட வாழணும்னு ஆசைப்படுறேன். அந்த அம்மா போய் கேட்டிருக்கு. அந்த அம்மா கேட்ட உடனே அவர் சொல்லிக்கிறார் சன்னியாசி, நான் ஒரு சன்னியாசிமா, நீ கல்யாணமான பொண்ணு எப்படிமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு. இந்த அம்மா போய் என்ன பண்ணி போடுச்சு, நான் கல்யாணம் ஆனதுனால தானே என்னை ஒதுக்குறீங்க, புருஷன் பொண்ணு போடுச்சு. அப்ப அந்த ஊருக்காரங்க எல்லாரும் சேர்ந்து என்ன 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 பாக்குறாங்க. பார்த்தா இந்த அம்மா அந்த அடைய முடியலையேங்கிற ஒரு கவலையில என்னை ஏத்துக்க மாட்டேங்கிறாரு இந்த சன்னியாசின்னு சொல்லி அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் என் மேல ஆசைப்பட்டு என் புருஷனை கொண்டு போட்டாங்கன்னு பழைய தூக்கி சன்னியாசி மேல போட்டுச்சு. அப்ப உடனே என்ன ஆகுது, அந்த ஊருக்காரர்கள் எல்லாம் சேர்ந்து அவனை கொண்டாந்து இவனை கொள்ள வேண்டாம், சும்மா கையை மட்டும் வெட்டிட்டு விடலான்னு கையை வெட்டிட்டேன். கையை வெட்டி மணிக்கட்டோட போய் அவர் காட்டுக்குள்ள போயிட்டாரு. இது 1000 வருஷத்துக்கு முன்பு. அதுக்கு முன்னாடி உடனே பாட்டு போட்டு ஒரு ஹோட்டல் கடையில சாப்பாடு வாங்கி சாப்பிட்ற இடத்துல ஒரு சாப்பாடு வாங்கி சாப்பிடறதுக்காக ஒருத்தன் போயிருக்கான். அவன் போய் பசி, அவன்கிட்ட காசு இல்ல, சாப்பாடை திருடி தின்றுட்டான். அந்த ஹோட்டலுக்கார துரத்திட்டு வந்திருக்காரு. அப்ப துரத்திட்டே போயிட்டு இருக்கும் போது இந்த காட்டுக்குள்ள போய் சன்னியாசி போய் தவம் பண்ணி பார்த்துட்டு, சிவன் என்னைக்காவது ஒரு நாள் நேர்ல வந்தா இந்த கையை எதுக்கு, நான் எந்த பாவம் அது எந்த தப்புமே நான் செய்யலையே, நான் இந்த தப்பே செய்யாதவனுக்கு எதுக்கு என்னை கையை வெட்டினாங்க, அதுக்கு சிவன் எனக்கு சொல்லியே தீரணும்னு இவரு உட்கார்ந்து. அப்போ இந்த அரக்க துரத்திட்டு வரும்போது
இந்த சாப்பாடு திருடம் போய் சன்னியாசி பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிட்டான். அப்ப இவர் என்ன பண்றாரு, அந்த கடைக்காரர் வரும்போது இந்த சன்னியாசி என்ன பண்ணிடுறான், பல யுகத்துக்கு முன்னே அந்த கையில வந்து அந்த முண்டி கையை வச்சு அவன் அங்க ஒழிஞ்சுக்கிறான்னு சொல்லி வாயில பேசாம கையில போய் காமிக்கிறான். உடனே இந்த ஹோட்டலுக்காரர் போய் அவனை போய் கண்டுபிடிச்சு கொன்றார். அது கொண்டு முடிச்ச உடனே இந்த கையத்தை காட்டி கொண்டாச்சு. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் சிவனே நேரில் வர்றார். இந்த சன்னியாசி கேட்கிறான், ஏமா என் சாமி, இத்தனை காலமா நான் உண்மையா வாழ்ந்தேன், நான் ஒரு பாவமே செய்யல, என்னை எதுக்கு ஜனங்கெல்லாம் எது கைய வெட்டான்னு கேட்டான். அதுக்கு அவர் சொல்லிக்கிறாரு, அவன் ஓடி ஒளிஞ்சு உயிருக்கு தப்பிச்சு ஒளிஞ்சிருக்கிறான். நான் உயிரை எடுக்கிறதுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. அவங்க கத்தி எடுத்துட்டு வரும்போது இவரை கொல்றதுக்காக நீ தானே இந்த கையை இப்படி காமிச்ச, அதனாலதான் அவர் போய் கொண்டாரு. அதை காமிக்காம இருந்தா அவர் போய் போறல ஆள் இல்லைன்னு, அந்த உயிர் போறதுக்கு உனக்கு தானே பங்கு இருக்குதுன்னு சொல்லி அதனாலதான் அப்பவே கையெடுத்துட்டாங்க. அது கை நீட்டுன்னு சாப்பிட்டாரு சொல்றாரு. எப்படி ஐயா உங்களுக்கு புரியுதா? நாம் யாருக்கு நம்ம பாவம் செய்யறோமோ அப்ப எவ்வளவு தண்டனை சொல்லுங்க. கையை அப்படி நீட்டுறதுக்கே கை போச்சு. அப்ப நம்மளோட கர்மம் எப்படி வேலை செய்திருப்பாரு. நம்ம எத்தனை குடும்பத்தை நாம ஒரு தகாத முறையில கெடுத்தால் அதுக்குரிய பாவங்களை இந்த ஜென்மாவிலேயே அனுபவிச்சுட்டு தான் போக முடியும். அப்படி எல்லாம் எடுத்துட்டு எல்லாம் போக முடியாது. இங்க எதுவும் கணிக்கணும். ஏன்னா மனித பிறவி ஒரு உணர்வு மூலம் பிறந்தாகும். அதனாலதான் ஜாதகங்கள்ல சில கிரகங்கள் எல்லாம் கோப பார்வையில இருக்கிறது பேர் தான் வக்கரம். இப்ப உங்களுக்கு புரியுதா சார்? வக்கரம்ங்கிறது ஏன் வந்தது? நல்லா போயிட்டு இருந்த வக்கரமாகணும். சனி நீசம்ங்கிறீங்க ஏன் சார்? சனி நீசமாகும் போது ஏன் பிறக்கணும்? அதாவது நீதிபதியை கொண்டாலும், நீதிபதியை திட்டினாலும், நீதிபதியை தகாத முறையில அடிச்சாலும், நீதிபதி ஏதாவது செய்தவனாலும், ஏழு போகலினாலும் அந்த சனிதான் நீதிமான். அவங்களுக்கு துரோகம் செஞ்சால் அடுத்த ஜென்மாவில் சனி நீசத்தோடு தான் பிறக்கணும். எப்படி புரிஞ்சுங்களா சார்? நீங்க என்ன கர்மாவை விதைக்கிறீங்களா தானே? காவல் மூலமா இருக்கிறாரு ஒருத்தர், அது சனியோட ஆதிக்கம். அந்த காவல் மூலமா இருக்கிறவங்களை அடிச்சு துன்புறுத்தி மத்த முன்னாடி வீர சூழல் இருந்தா அதோட பரிமாணங்கள் எல்லாம் அந்த காவல் மூலமானதுனாலதான் 7 நாடு சனியில எல்லா சொத்தும் இழந்து போறதுக்காக. புரியுதுங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் வேலை செய்யுங்க. கிரக வேலை செய்யுங்க. நீங்க செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம். டீ வந்துருச்சு. அம்மா டீ சாப்பிடுங்க. நீங்க ரொம்ப சுவாரஸ்யமா கேட்டுட்டு இருக்கிறதுனால அமைதியா இருக்கிற மாதிரி தெரியல. நீங்க ஏன் அவங்க பாசத்தை வெளியில காமிக்க மாட்டாங்க, ஆனா மனசுக்குள்ள பாசத்தோட இருப்பாங்க. பயன்படாத திட்டங்கள் எல்லாம் மனசுக்குள்ள நிறைய வச்சிருப்பாங்க. பயன்படாத திட்டங்கள் பெரிய திட்டமா போட்டு வச்சிருப்பாங்க. அவங்க கடைசிக்காகவே கௌரவத்துக்காக வாழக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரமே. அது ஏன் அப்படி? எல்லா சுமையும் அவங்களே வாங்கிக்குவாங்க. முந்திர மாடு பொதி சுமத்து ராசி, முதல் ராசி நட்சத்திரம், முதல் நட்சத்திரங்களா முந்திர மாடு பொதி சுமத்து. அது பெண்ணாக இருந்தாங்கன்னா பொழுசு, புழு பொட்டு, வளையல் இது மேல ரொம்ப பிரியமா இருப்பாங்க. வசீகரமான முகம். அவங்களோட ஆத்தா பாட்டன் இவங்கெல்லாம் ஆடு வளர்த்த குடும்பம். ஒரு பட்டி ஆடு இருந்துச்சுங்க, சந்தையில வித்துதான் நான் இவங்களை கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் அது மேச வீடுதான். அஸ்வினி நட்சத்திரம் தான். அந்த காலத்துல ஆடு வளர்த்த குடும்பம். அம்மா அஸ்வினி நட்சத்திரம் அவங்களோட வயசானவங்க ஆடு வளர்த்திருக்காங்களாங்கம்மா? ஆடு வளர்த்திருக்காங்க சார். உங்களுக்கு ஆட்டுப்பட்டி அது எப்படி